நம்மளுக்கு நம்ம ஆத்தா அப்பனும் மாடனும் பேர் வச்சாலும் வச்சாங்க. இவங்க கூப்பிடுறது ஏன் மாடு, ஏன் மாடுன்னு கூப்பிடுற மாரி இருக்கு. சரி, சரி. நாமளும் இந்த குடும்பத்துக்காக மாடா உழைக்கிறவங்க தானே. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கூப்பிட்டுட்டோம். நம்ம பேர ஒரு நாளைக்கு 100 வாட்டி கூப்பிடல அப்படின்னா, இந்த கிழவிக்கு தூக்கமே வராது. "தா வரேங்க அத்த." ஏண்டி எம்புட்டு நேரமா மாடனு மாடனுன்னு கூப்பிட்டனே உன் காதுலயே உழுவுலியா? இவ்ளோ நேரம் கழிச்சு அப்படி சாவகாசமா வர? அது ஒண்ணும் இல்லைங்க அத்த. என் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம் இருக்குதுன்னு பார்த்தேன். எவ்வளோ நேரம் தான் என்ன கூப்பிடுவீங்கன்னு பார்த்தேன். ஒரு நாளைக்கு 100 வாட்டி நீங்க என்ன கூப்பிடலைன்னா, உங்களுக்கு தின்ன சோறு ஜீரணம் ஆவாதுன்னு தெரியும். அதனால தாங்க வெயிட் பண்ணி பார்த்தேன் அத்த. சரி, இவ்ளோ நேரம் அந்த அடுப்பங்கரையில நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்த? சட்டுப்புடுன்னு வேலையை முடிச்சுட்டு என் மவளை பார்க்க போகணுமா இல்லையா? எனக்கு நேரம் ஆகுதுடியே, சீக்கிரம் போய் உன் வீட்டுக்காரனை எழுப்பு, எல்லாரும் சேர்ந்துட்டு சீக்கிரமா போலாம். எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன் அத்த. காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சு வச்சுட்டேன். லஞ்சும் ரெடி பண்ணிட்டேன். சட்டு புட்டுன்னு எல்லாம் சாப்பிட்டுட்டு நாமளும் கிளம்ப வேண்டியதான். ஏங்க அத்த, இந்த புடவை கட்டிக்கிட்டாவும் அவ வீட்டுக்கு போறீங்க. அப்படியே கொஞ்சம் ஜம்முன்னு போனீங்கன்னா உங்க சம்மந்திக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரவமா இருக்கும்ல. இது எப்படி அந்த பிளவுஸே இல்லாம எல்லாம் இந்த புடவையை நீங்க கட்டுறீங்கன்னு தான் எனக்கும் தெரியல. நீங்க அப்படியே எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா நானும் இப்படி கட்டிக்குவேன். எனக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா காத்தோட்டமா இருக்குங்க அத்த. என்னது? என்ன மாதிரி சோலையை உடுத்தணும்னு உனக்கு ஆசையா இருக்குதா? ஏண்டி உனக்கு எதுக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சா? உன் வயசு என்ன, என் வயசு என்ன? என்ன போய் இப்ப கேட்டுட்டு இருக்கிற? எழுப்பு எழுப்பு உன் வீட்டுக்காரனை, நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அவங்கள எதுக்குங்க அத்த எழுப்புறீங்க? நான் சும்மா ஜாலியா உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன். அவங்க தூங்கிட்டு இருக்கட்டும். அவங்க 9 மணி 9க்கு எழுந்திருந்தா போதும். ஆஃபீஸுக்கு போனா கரெக்டா இருக்குங்க அத்த டைம். நான் தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டுல கொஞ்ச நேரம் தூங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எழுப்பிக்கிட்டான். சும்மா டைம் போகல. இதை அப்படி உசுப்பேத்தி விட்டு பார்க்கலான்னு பார்த்தா, இது என் வீட்டுக்காரனை எழுப்பிட்டு சண்டையை பெருசு பண்ணி விட்டுரும் போல் இருக்குது இந்த கிழவி. சரி, சரி, சமாளிப்போம். இல்லையதா வீட்டுக்கு போறீங்க. போனா கொஞ்சம் டீசெண்டா இருக்கும். எப்படி சேலைய உடுத்திட்டு போனீங்கன்னா, அங்க உங்கள மதிப்பாங்களா? சட்டுப்புட்டுன்னு நீங்க அளவு ப்ளவுஸ குடுத்தீங்க அப்படின்னா, நம்ம முக்கு தெருவுல போயிட்டு நம்ம கடைக்காரர்கிட்ட குடுத்து ஒரு அளவு ப்ளவுஸ 1 மணி நேரத்துல தச்சு குடுத்துருவாருங்க அத்த. எனக்கு கூட தான் கொஞ்சம் காசு வாங்கும். சட்டுப்புட்டுன்னு தச்சு நான் வாங்கிட்டு வந்து குடுத்துர்றேன். நீங்களும் கொஞ்சம் ஜம்முன்னு சம்மந்தி வீட்டுக்கு போலாம் இல்லைங்களா? அதனால தான் நான் அப்படி கேட்டேங்க அத்த. ஏய் ராசு, டேய் ராசு, எந்திரிச்சு வரையா இப்ப இல்லையா? அத்தாலும் அவனுக்கும் வாய் பொளக்க கொட்டாய் உடலினா அன்னைக்கு இந்த பொழுதே விடியாதே. ஏமா ஏமா என்ன இப்பயே எழுப்புனீங்க? எதுக்கு காலையில எந்திரிச்சு ஹால்ல உட்காந்து இப்படி கத்திட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு உங்க மக வீட்டுக்கு போகணும். அதுக்கு டைம் ஆகுது இல்லையா? சட்டு புடுன்னு சாப்பிட்டுட்டு 2 பேரும் கிளம்புங்க. என்ன ஏன் தொந்தரவு பண்றீங்க? எனக்கு சமைச்சு வச்சுட்டீங்கன்னா நான் சாப்பிட்டுட்டு என் பாட்டுக்கு நான் ஆபீஸுக்கு போயிருவேன். இப்போ என்ன உங்களுக்கு பஞ்சாயத்து வேண்டியது இருக்கு? ஏய் உன் பொண்டாட்டி ஒரு கேள்வி கேக்குறாடா, இங்க வந்து நில்லு வா, நான் உன்கிட்ட அத பத்தி பேசணும் வா. என்னம்மா வேணும் உனக்கு? என்னம்மா அவ கேட்டுவிட்டா அப்படி உன்ன? அதுவா, அவ என்ன என்கிட்ட கேள்வி கேட்டான்னு உன் பொண்டாட்டியே கேளு, அவளே சொல்லுவா. என்ன மாடனே? என்ன காலையில எந்திரிச்சு எங்க அம்மாட்ட நீ வம்பு பண்ணிட்டு இருக்கிற? அப்படி என்ன கேள்வி உங்க அம்மாவை கேட்டுவிட்ட நீ? அது ஒண்ணும் இல்லைங்க. சும்மா ஜாலியா தான் அத்தைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அத போய் அவங்க சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல. காலையில எந்திரிச்சு வந்து என்கிட்ட நீ தமாசு பேசிக்கிட்டு இருக்கிற. என் வயசு என்ன, என்கிட்ட நீ கேக்குற கேள்வியா இது? நான் காலங்காலமா இப்படிதான் இருக்கிறேன். நீ என்ன பத்தி நீ இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கிற? நீயே கேள்றா உன் பொண்டாட்டி என்கிட்ட என்ன கேள்வி கேட்டா அப்படின்னு. இப்ப 2 பேரும் சொல்றீங்களா இல்லையா? காலங்காலத்துல உங்களுக்கு வேலை இல்லையா? ஏ மாடனே நீ என்ன கேட்ட எங்க அம்மா கிட்ட? அம்மா அவ என்னதான் உங்ககிட்ட அப்படி கேள்வி கேட்டா? யாரா ஒருத்தர் சொல்லுங்களேன். ஏன்டா காலங்காலமா நான் இப்படிதான் சேலை உடத்திக்கிட்டு இருக்கிறேன். உன் பொண்டாட்டிக்கு இப்ப என்ன பெரிய டவுட் வந்துருச்சு? நான் இப்படியே கட்டிக்கிட்டு என் மவ வீட்டுக்கு போனா இப்ப என்ன அங்க என்ன வீட்டுக்குள்ள விட மாட்டாங்களா? இல்ல ஒரு காப்பி தண்ணி தான் தர மாட்டாங்களா? ஏன் இப்படி புடவை கொடுத்துருக்கீங்க? எங்க பிளவுஸ் போட காணாம என்கிட்ட கேள்வி கேக்குறா? அதுவும் என்னங்கறான்னா, தனக்கும் அதே மாதிரி வேணுமா? அப்பதான் காத்தோட்டமா இருக்குமா? இதெல்லாம் வந்து என்கிட்ட கேக்குற கேள்வியாடாவ? ஏ மாடனே உனக்கு என்ன காலையில இருந்து புத்திக்கிட்டு கெட்டு போச்சா என்ன? எங்க அம்மையை பத்தி நீ என்னடி கேள்வி கேட்கற? இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்கலாமா? இப்படிதான் வீட்டுல ஒரு படிமானமா வளர்த்தி வச்சிருக்காங்களா? நீ எங்க அம்மா ஒருத்தர சேலையெல்லாம் உன்னால கட்டிக்கிட்டு இந்த ரோட்ல நடக்க முடியுமா? என்னடி நீ பண்ணிட்டு இருக்கிறாங்க? அது இல்லைங்க. நான் சும்மா தான் உங்க ஆத்தால பத்தி கேட்டேன். "அம்மா வீட்டுக்கு போறீங்களே, கொஞ்சம் நீட்டா புடவை கட்டிக்கிட்டு போலாம்" அப்படின்னு. இது ஒரு தப்பாங்க நான் கேள்வி கேட்டது. அடடடட பரவாயில்லையே, இன்னைக்கு நம்ம கரெக்டா மாடல் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே நம்மளுக்கு சூப்பரான ஒரு டாபிக் கிடைச்சிருச்சே. இன்னைக்கு இந்த விஷயத்த பேசி பேசி ஊதி ஊதி பெருசாகி நெருப்பு நல்லா பத்த வச்ச வேண்டியதுதான். ஏன் சித்தி, என்ன 2 பேரும் சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க? இவங்க 2 பேரும் போடுற சத்தம் ஊர் முக்கு வரையும் கேக்குது. அதுதான் ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போலான்னு வந்தேன் என்ன சத்தம்னு. அப்பா உங்க அதுல விழுந்துருச்சா? போதும், இனிமேல ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி தான். வாடி என் அக்கா பத்தம்மாவல. நீ என்னடி இங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற? சட்டு புட்டுன்னு வந்து வசந்தி வீட்டுக்கு போகணுமா இல்லையா? அதுக்கு தானே எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஏ பரிமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? ஏன் காலையில எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கிறீங்க? வசந்தி வீட்டுக்கு போகணுமா இல்லையா? சட்டு புட்டுன்னு போனா தானே பஸ்ஸை பிடிச்சி போறதுக்கு நம்மளுக்கு டைம் சரியா இருக்கும். நீ எதுக்கு இங்க வந்து இவங்க பஞ்சாயத்துல நீ மூக்க தொலைச்சிக்கிட்டு இருக்கிற?
அதை கேளுடி நீயே பஞ்சாயத்தை. இவளை நான் காலையில கூப்பிட்டேன் வந்தான். ஏண்டி இன்னும் வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கலையா? சட்டுப்புன்னு முடிச்சாதாண்டி நம்ம வசந்தி வீட்டுக்கு போறதுக்கு என் புள்ள எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படி இப்படின்னு கேட்டா, இவன் நான் எப்படி சேலை உடுத்துறேன், எனக்கு இது மாதிரி வாங்கி கொடுங்க, நானும் இது மாதிரி போட்டுக்கிட்டு இந்த ஊரே தெருவே சுத்துறேன் அப்படிங்கிறா. இதெல்லாம் வந்து நியாயமாப்படுதா? நீயே கேளு கேள்வியே. என்ன மாடனே இது, காலையில் போய் இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்துன்னு பேசிக்கிட்டு ஊரே சிரிக்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படி? ஏக்கா என்னை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, நான் போய் எதையாவது பிரச்சனை பண்ணிக்குவோனா? நான் சும்மா காலையில் எந்திரிச்சேன் மாமியாட்ட தமாசா தான், ஏன் சேலையை உடுத்துறீங்க, அதுக்கு ப்ளவுஸ் போடலையா, நான் வேணா தைச்சு தரேன், வீட்டுக்கு போகிறீங்களே ஒரு சம்மந்தி முன்னாடி ஒரு கௌரவமாக இருக்கும்னு தான்க்கா நான் கேட்டேன். அதுக்கு இந்த அம்மா என்ன ஊதி ஊதி இவ்வளோ ஒரு பெருசு பண்ணுறாங்களே, நான் என்னக்கா பண்ணுறது? விடுங்க பெரியம்மா, மாடன் பற்றி எனக்கு தெரியும். அவெல்லாம் வந்து இது மாதிரிலாம் ஒரு கேள்வி கேட்க மாட்டா. அவள் என்னமோ ஜாலியாக உங்ககிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக இப்படி கேட்டுவிட்டா, வேற ஒன்றும் இல்லை. இப்படியே வளன்னு பேசிக்கிட்டு இருந்தால் நம்ம எப்போ பஸ்ஸை பிடிக்கிறது, எப்போ வசந்தி வீட்டுக்கு போய் சேர்றது? அவள் நம்மளையெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாளா இல்லையா? இந்த மாடனுக்கு இதே வேலையா போச்சு. யார் எப்படி சேலை உடுத்துறா, யார் எப்படி நகை போடுறா, நானும் அதே மாதிரி போடணும்னு இப்போ வர வர அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நீங்களே கேளுங்க இதெல்லாம் நியாயமா என்னன்னு. இங்க பாரு பொண்ணே, உன் வேலை என்னன்னு எனக்கு தெரியும். இப்படி வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டு அதை வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காத. நீ எதுக்கு வந்த, உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ. ஓ, அப்ப நான் தான் வந்து இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டையை மூட்டி விட்டேனா? நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன், இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, என்ன ஏதுன்னு கேட்டேன். மாடனை பத்தி நானும் சொன்னேன். இப்போ என்னமோ நான் தான் வந்து இந்த பிரச்சனையை பெருசு பண்ணி விட்ட மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அக்கா நான் ஒன்றுமே சொல்லலக்கா, இவங்களா ஊதி ஊதி அதை பெருசு பண்ணுறாங்கக்கா. அதுக்கேற்ற மாதிரி இந்த பொண்ணும் சேர்ந்துக்கிட்டா இப்போ எல்லாம் ஊதி ஊதி பெருசு பண்ணுறாங்கக்கா. நீ அழுவாத மாடனே, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். யார் என்ன உன்னை பற்றி எது சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். இது தேவையில்லாமல் ஒரு ஆர்குமெண்ட்டாக போச்சு. சரி விடு, நீ ஜாலியாக கேட்க போனது அது இவ்வளோ பெருசாக வந்து நிற்குது. எல்லாம் விட்டுட்டு நம்ம சட்டு புட்டுன்னு கிளம்பலாம், நேரம் ஆகுதுல்ல பஸ்ஸுக்கு. சரி பரிமா, டைம் ஆகுது. நானும் போயிட்டு சட்டுப்புட்டுன்னு என் மணி பர்செல்லாம் எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறேன். லட்சுமி அக்காவும் என் கூட வரேன்னு சொல்லிச்சு. நீங்களும் சாப்பிட்டீங்களா இல்லையா இன்னும்? இல்லடி, இன்னும் நான் சாப்பிடவே இல்லை. காலையில இருந்துச்சு இந்த பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குதே, எங்க போய் சாப்பிடுறது? நானும் ஒரு 10 நிமிஷத்துல சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். நீ இங்க வந்துரு, எல்லாம் ஒன்னா சேர்ந்தே பஸ் ஸ்டாண்டுக்கு போய்க்கலாம். என்ன பண்ண கரெக்டா? சரி பெரியம்மா, நானும் போய் பர்ஸை எடுத்துக்கிட்டு நான் அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறேன். லட்சுமி அக்காவும் என் கூட வரேன்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து சட்டுப்புட்டுன்னு சாப்பிட்டுட்டு எல்லாம் என்னென்ன எடுத்துகிட்டு வரணுமோ புள்ள வீட்டுக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துருங்க. கொஞ்சம் சிரிங்கல, மூஞ்சி அப்போ தான் நல்லாயிருக்கும். சரிடி போதுமா, நான் இப்ப சிரிச்சுட்டேன். இங்கெல்லாம் ஒண்ணுது இல்ல. நீ பர்ஸ் எடுத்துட்டு லட்சுமி கூட்டிக்கிட்டு அப்படியே குறுக்கு சந்தில பூந்து நீ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துரு. நானும் இவளும் பொண்ணும் வந்து அப்படியே நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறோம். சரியா? நீ சட்டுப்புட்டுன்னு கிளம்பு போ. நீ எப்படி பொண்ணு, என் கூட வரையா இல்லை பெரியம்மா கூட சேர்ந்து வரையா? எப்படி என்ன உனக்கு எதுக்கு இந்த வம்பு? வா நம்ம கிளம்பலாம். மறுபடியும் என்னக்கா நீ அப்படியே சொல்ற? எனக்கு எதுக்கு வம்பு அப்படின்னா, நான் தான் அப்ப வந்து சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னா? நான் ஏதோ சத்தம் கேட்டதுன்னு வந்தா நீங்க மறுபடியும் தூக்கி பாலி ஏன் மேலேயே போடுறீங்க? சரிடி விட்றி, நான் ஒன்றும் சொல்ல கிடையாது. நீ தான் பிரச்சனை பண்ணுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? நம்மளுக்கு எதுக்கு வம்பு, வா போகலான்னு தானே இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன். ஒன்றும் தேவையில்ல, நான் வந்து பர்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துடுறேன். நீங்களாம் அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க, அது போதும். என்ன ராசு நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற? வீட்டில் 2 பொம்பளைங்க இருந்தால் அப்படி தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் உனக்கு தெரியாதா? நீ ஏன் இவங்க நடுவில் பூந்துக்கிட்டு சண்டையை பெருசு பண்ணிக்கிட்டு அவளை போய் மாடனை கேள்வி கேட்டுட்டு இருக்கிறேன்? எங்க பாரு, மாடனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இத்தனை நாளாக நான் அவள் கூட பேசி பழகிட்டு இருக்கிறேன். அவள் எப்படி என்னன்னு தெரியாதா? அது அம்மாசா கேட்க போனது கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். நீ சட்டு புட்டுன்னு கிளம்பிட்டு ஆஃபீஸ் போகிற வழியை பாரு. நாங்களும் போயிட்டு வசந்தி போய் ஒரு 2 பார்த்துட்டு வந்துடுறோம். சரிக்கா, ஒன்றும் இல்லைக்கா, பிரச்சனை இல்லைக்கா, நான் எல்லாமே பார்த்துக்கிறேன். அது தூங்கி எந்திரிச்சு வந்ததுமே இந்த பஞ்சாயத்து பேசிக்கிட்டு இருந்தாங்களா, அதில் தான் கொஞ்சம் அப்படியே டென்ஷன் ஆகிட்டேன். வேறு ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் போயிட்டு வாங்க, நான் எல்லாமே பார்த்துக்கிறேன். நான் என்ன மாடனே இன்னும் அழுதுகிட்டு இருக்கிற? இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் போகும் தான். இதெல்லாம் நீ பெருசாக எடுத்து அழுதுகிட்டு இருக்காத. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? இப்போ சிரி பார்க்கலாம், சிரிச்சாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது. சரிக்கா, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைக்கா, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். சரி நீங்கள் கிளம்பி லட்சுமி அக்காவை கூட்டிகிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க. நாங்களும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு நேராக வந்துடுறோம். எப்படியோ லட்சுமி அக்கா ஒரு வழியாக பஸ்ஸு பிடிச்சி ஏறி உக்காந்தாச்சு. ஆமாம், நீங்கள் உங்கள் பர்ஸை எடுத்தாந்தீங்களா இல்லையா? நான் எனது எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் வர அவசரத்தில் எடுத்தாந்தீங்களா இல்லையா? இல்லடி, நான் எடுத்துட்டு வந்துட்டேன். நான் வந்து ஒரு இடம் கிளம்புறேன் அப்படின்னா முன்னாடியே எல்லாமே எடுத்து வச்சுக்குவேன். அதே மாதிரி பர்ஸை எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆமா, இது பெரிய பஸ் தானே, இதுக்கு எதுக்கு நமக்கு பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது? ஏய், எங்கடி அந்த பொண்ணை காணா? அவ நான் வீட்டுக்கு போயிட்டு பர்ஸ் எடுத்துக்கிட்டு வரேன்னு சொன்னா, பஸ் வேற கிளம்பிடுச்சு. எங்க போனா? என்னாச்சு அவளை இன்னும் காணோம்? வந்துட்டேன் ஜெத்தி, எவ்வளோ நேரம் ஆகி போச்சு. நான் கிளம்புற டைம்
டைம் பார்த்து பைப்ல தண்ணி வந்துருச்சு. எல்லாம் புடிச்சு வச்சுட்டு பஸ்ஸை தேடி புடிச்சு எடுத்து ஒடியாரத்துக்குள்ள இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. பஸ்ஸுக்காரனும் கிளம்பிட்டான். எதுக்கு நீ ஆளுக்கால எல்லாம் பர்சுன்னுட்டே இருக்கீங்க? இது ஃப்ரீ பஸ் தான்டே, இதுல நம்ம ஃப்ரீயாவே போலாம். இதுல காசு கொடுத்து போகணும்னா அவசியம் இல்லை. அதனாலதான் இந்த பஸ்ஸை பிடிக்கலான்னு நான் சொன்னேன். அதானே பார்த்தேன். நீங்க பச்சை தண்ணியிலேயே வெண்ணெய் எடுக்கிற ஆளாச்சே, எப்படா இத்தனை பேர்த்த நீங்க செலவு பண்ணி பஸ்ல கூட்டிட்டு போறீங்களேன்னு பார்த்தேன். என்னடி சொன்ன? எதை சொன்னாலும் சத்தமா சொல்லு, எனக்கும் காது கேட்கும். அது யாருக்கா? ஓ, அவங்க தான் லட்சுமி அக்கான்னு சொன்னீங்களா? சரி சரி, நான் இன்னைக்கு தான் உங்களை பார்க்க. ஏக்கா லட்சுமி அக்கா, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குதுன்னு சொன்னாங்களே, என்ன படிக்கிறா? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கறா? அதுவா மாடனே, உன்னை பார்த்து நானும் ரொம்ப நாள் ஆச்சா, அதனாலதான் நம்மளுக்கு 2 பேத்துக்குமே அடையாளம் தெரியல. என் பொண்ணு அதோ பாரு, அந்த சீட்ல எப்பயும் போன நோண்டிக்கிட்டு குமிஞ்சு தலை நிமிராம வந்துட்டு இருக்கா பாரு, அவதான் என் பொண்ணு. ஏக்கா உனக்கு இவ்வளோ பெரிய புள்ள இருக்குதாக்கா? நானும் தான் பார்த்தேன். ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அவ்வளோ ஹாஸ்டலில் தங்கி படிச்சிட்டு இருக்கிறான். ஆமாம், படிப்பு கிடிப்பு முடிச்சிட்டாலா இல்லையா? ஏதோ வரங்க பார்க்குறியா? மாப்பிள்ளை கப்பில் இருந்தால் சொல்லலாமா? நம்ம தூரத்து சொந்தத்தில் ஒரு மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்கிறான், ரொம்ப படித்து நல்ல வேலையில் இருக்கிறான். அவனுக்கு பார்க்கலாமா? சரி, வசந்தி ஊட்டிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வாட்ஸ்அப்பில் பொண்ணோட ஜாதகத்தை அனுப்பு, நானும் பையனோட ஜாதகத்தை அனுப்புகிறேன். 2 பேத்துக்கு செட் ஆச்சுன்னா சட்பட்டு கல்யாணம் பண்ணி முடிச்சிடலாம். இல்லடி சுமதி, இப்பதான் 3rd இயர் படிச்சிட்டு இருக்கா. இன்னும் என்னமோ 1 வருஷம் படிக்க வேண்டியது இருக்குதான். எல்லாம் படிக்க முடிக்கிட்டோம். அதுக்குள்ள அந்த பையன் கல்யாணம் வேணும் ஆகல அப்படின்னா நம்ம பிள்ளைய பார்க்கலாம். சரியா? அப்புறமா வந்து ஜாதகத்தை அனுப்பி வைக்கிறேன். இன்னும் 1 வருஷம் போகட்டும், பொறுமையா பாத்துக்கலாமே. நீ என்னடி இப்படி சொல்லிவிட்ட? இப்ப இருந்தே பார்க்க ஆரம்பிச்சாதாண்டி 4வது வருஷத்துல மாப்பிள்ளை செட் ஆகும். இப்பயே வந்து பிள்ளைகிட்ட சொல்லி வை, ஏதாவது காதல் கதல்னு போய் மாட்டிக்கு போறா, பாத்துக்கோ. பேசிக்கிட்டே வந்ததுனால பஸ் ஸ்டாப் வந்தது கூட தெரியல. சரி சரி, வாங்க வாங்க, வளவலன்னு பேசிட்டு இருக்காதீங்க. பஸ் கொஞ்ச நேரம் தான் நிற்கும், அப்புறம் திட்டுவா நம்ம இறங்கலின்னு. இது என்ன மாடனு? இடம் புதுசாக இருக்கு. இதான் வசந்தி வீட்டுக்கு இறங்குற பஸ் ஸ்டாப்பு இல்லையே, இது புதுசாக இருக்கேன். நான் லாஸ்ட் டைம் வரப்பெல்லாம் இப்படிலாம் இல்லையே. இந்த இடத்துல நிறைய வீடு இருந்தது, கடையெல்லாம் இருந்ததே. நீ தானே மாடனே பஸ் ஸ்டாப் வந்துருச்சு இறங்குங்கன்னு சொன்னேன். இப்போ பாரு இறங்கிட்டோம். பஸ்ஸுக்காரன் வந்து போகிறான். போ, பஸ்ஸுக்காரனும் போயிட்டான். இப்போ நீ நடு ரோட்டில் இறங்கிட்டோம். எல்லாம் உன்னால மாடனே. வசந்தி வீடு கூட உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிற? ஆமா, இவளுக்கு பகல்லையே பசுமாடு தெரியாது, இவளுக்கு ராத்திரில எருமை மாடா தெரிய போகுது. வர வர இவ புத்தியும் மங்கிக்கிட்டே போகுது. இது பாருங்க அத்தை, காலையிலேருந்தே உங்களுக்கு எனக்கும் சரிப்பட்டு வரல. சும்மா என்ன வாயை கிளறாதீங்க. ஏன் நீங்கள் தான் இடத்த பற்றி சொல்லலாம்ல? நான் பஸ் ஸ்டாப்பு வந்ததுன்னு சொன்னதும் எல்லாரும் இறங்கிட்டீங்க. ஏன் யாருக்குமே வசந்திக்கு இறங்குற பஸ் ஸ்டாப்பு தெரியுமா தெரியாதா? அப்படி நான் சொன்னது மட்டும் நீங்கள் இறங்கிட்டீங்க. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறீங்க? நீ என்னடி இப்ப சொல்ல வர? காலையில இருந்து நீ என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற. அது போகாம இப்ப என்ன பழி வாங்கணும். இங்க இருந்து நடக்க வச்சு என் புள்ள விட்டு கூட்டிட்டு போனாதானே உனக்கு திருப்தியா இருக்கும். காலையில நான் பேசின பேச்சுக்கு நீ இப்ப என்ன சேர்த்து பழி வாங்குற, அவ்வளவுதானே உன் ஆசை? ஐயோ, இங்கேயும் வந்து 2 பேரும் மாமியா மருமவ சண்டையை ஆரம்பிச்சிட்டிங்களா? ஐயோ பெரியமா, இது நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இங்கே 2 பேரும் சண்டையை போட்டுருக்காதீங்க. யாராவது வசந்திக்கு ஃபோன் பண்ணுங்க, வீட்டுக்காரனை விட்டு அனுப்பி காரு வச்சு நம்மளை கூட்டிகிட்டு போவா. நீ என்னடி என்ன வந்து சண்டைக்காரி நினைச்சுக்கிட்டியா? எப்பயும் எனக்கு என்ன சண்டை போட்டுட்டு இருக்கிறது ஆசையா இருக்குதா? நீயே பாத்தியா இல்லையா? என் புள்ள வீட்டுக்கு போறதுக்கு இல்லாம என்ன இப்படி நடு ரோட்ல இறக்கி விட்டு இப்படி என்ன நடந்து போக வைக்கிறா. நீ இதுக்கு ஃபோன் பண்ணி என் பிள்ளைய வந்து கார் அனுப்ப சொல்ற. அவன் என்னை பத்தி என்ன நினைப்பா? அம்மா காரிக்கு நம்ம வீட்டு வழி கூட தெரியல, நம்மள எல்லாம் மறந்துட்டா அப்படின்னு நினைக்க மாட்டா? ஐயோ நிறுத்துங்க, நடு ரோட்ல நின்று இப்படி சண்டையை போட்டுட்டு இருக்கிறோமே. யாராவது ஒரு ஃபோன் எடுத்து வசந்திக்கு கூப்பிடுங்களேன், அவதான் வந்து நம்மளை கூட்டிட்டு போட்டுமே.